ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி கோரிலேஷன் ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கோரிலேஷன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, தேர் இஸ் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் விசஸ் வெயிட் ஆர் ஏஜ் விசஸ் ஜெண்டர் ஆர் ஏஜ் விசஸ் பிஎம்ஐ. ஏஜ்ன்றது நம்பர்ஸ், ரைட்? பிஎம்ஐன்றதும் நம்பர்ஸ், வெயிட்ன்றதும் நம்பர்ஸ், ஹைட்ன்றதும் நம்பர்ஸ். நியூமரிக்கல் நம்பர்ஸாக இருக்கும்போது, அதாவது நியூமரிக்கல் வேரியபிளாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த கோரிலேஷன் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த காரிலேஷன் மெயின்லி எப்போ யூஸ் பண்ணோம்னா, நம்ம இந்த வேரியபிளுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜுக்கும் பிஎம்ஐக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, ஓகேங்களா, அந்த டைமில் தான் நம்ம வந்து காரிலேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஃப்ரீக்வன்சி ரன் பண்ணலாம், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி ரன் பண்ணலான்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சேம் டேட்டா செட் தான் இந்த பேசிக் அனலைசிஸ்க்குலாம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் யூஸ் பண்ண டேட்டா செட் மட்டும் தான் கடைசி வரையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ நான் மாற்றி டேட்டா செட் போட்டுருந்தா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போட்டுக்கிறேன், டேட்டா செட்டு, அந்த டேட்டா செட்டை பாருங்கள். நான் எப்படி வந்து லைப்ரரியில் இருக்க டேட்டா செட்டை இங்கே கொண்டு வந்திருக்கேன், எப்படி வந்து ஒரு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் கார்லேஷன் எப்படி ரன் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் யூஸ் பண்ண டேட்டா செட்டும் அந்த அல்காரிதமும் அப்படியே வச்சுட்ருக்கேன். ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காரிலேஷன் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த காரிலேஷன் ஏன் ரன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுத்துருவேன். தேர் இஸ் எனி relationship between two variables, right? Sorry. Okay, when to use correlation means there is any relationship between two variables. For example, age versus weight. Okay, done. ஓகேங்களா? ஸோ கார்லேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், அந்த கான்செப்டை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் கார்லேஷன் ஏன் யூஸ் பண்ணுறது. தேர் இஸ் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் விசஸ் வெயிட். ஸோ இங்கே இந்த மாதிரி நீங்களும் ஒரு கோட் அடிக்கும்போது மேலே வந்து டைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கோடை ஏன் டைப் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ராக் மீன்ஸ் ப்ரொசீஜர்னால் நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் வேணுன்றதை தான் நம்ம வந்து ப்ராக்னு டைப் பண்ணுறோம். ஸோ கார்லேஷன் CORR ஷார்ட்கட்டாக கார்லேஷன். ஓகே, ஃபங்க்ஷனே அதுதான், நாட் ஏ ஷார்ட்கட், ஃபங்க்ஷனே அதுதான். ஸோ எந்த டேட்டாலேருந்து நமக்கு எடுக்கணும் நம்ம டேட்டா செட்டை. ஸோ டேட்டா டைப் பண்ணிவிட்டு என்னோட டேட்டா நேம் வந்து கிளாஸ் செமிகோலன் வந்து ஏன் வைக்கணும்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அடித்து முடித்த உடனே செமிகோலன் வைக்கணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது வந்து அல்காரிதமுக்கு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னென்ன வேரியபிளுக்கு நீங்கள் வந்து கார்லேஷன் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் VAR. ஓகேங்களா? என்னென்ன வேரியபிளுக்கு வந்து நீங்கள் கார்லேஷன் பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் விசஸ் வெயிட்டா. ஸோ ஏஜ் வெயிட். ஓகேங்களா? ஓகேவா? செமிகோலன் மறுபடியும் வைக்கணும். அகைன் இப்போ என்ன பண்ணணும், ரன்னு தரணும். ஓகே, இந்த ரன் கொடுத்தோடனே எப்பவுமே பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஒரு கோடு, ஒரு த்ரீ லேயர் ஆஃப் கோட் அடித்த உடனே நம்ம எல்லாத்தையும் காப்பி பண்ணி அகைன் போய் பேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் வந்துடுச்சு. டோட்டலி நம்மக்கிட்ட 19 அப்சர்வேஷன் இருக்குது, அதாவது வந்து 19 சாம்பிள்ஸ் இருக்குது. அந்த 19ஓட மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே காமிக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஏஜ் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து காரிலேஷன் டேபிள். ஓகேவா? இந்த காரிலேஷன் டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், 0.74089 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆர் வேல்யூ. தட் இஸ் ஏ காரிலேஷன் வேல்யூ. ஆர் வேல்யூ ஈக்குவல் டு காரிலேஷன் வேல்யூ. அதுதான் வந்து 0.4089. இந்த கீழே இருக்குது பாருங்களா, 0.003 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பி வேல்யூ. ஸோ இது வந்து சிக்னிஃபிகன்ட். ஸோ இப்போ என்ன சொல்லலாம் நம்ம இன்டர்பிரேஷன், தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் டூ வேரியபிள்ஸ். திஸ் டூ வேரியபிள்ஸ் மீன்ஸ் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுவும் வந்து பாசிட்டிவ் ஹைலி கோரிலேட்டட் வேரியபிள்ஸ், இது ரெண்டும். ஓகேங்களா? இந்த கோரிலேஷன்றது மொத்தம் இப்போ இந்த ஆர் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 0.74 இருக்குது பார்த்தீங்களா,
இங்கே வந்து இன்கேஸ் இப்போ லெஸ் தென் -0.740 இருந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். இதுவே வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். இன்கேஸ் இப்போ 740 பற்றி அங்கே வந்து 00 இருந்ததுன்னா தெர் இஸ் அ நோ கோரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மொத்தமே 3 டைப் ஆஃப் கோரிலேஷன்ஸ். ஓகேவா? 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே போல் இதான் வந்து பி வேல்யூ சொல்லிட்டேன்ல. இந்த 0.003ன்றது பி வேல்யூ, இந்த 0.74ன்றது ஆர் வேல்யூ. தட் இஸ் அ கோரிலேஷன் வேல்யூஸ். ஓகே, அதே போல் இந்த டேபிள் மேலே பாருங்களேன், சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கிரேட்டர் தென், அதாவது வந்து 0.05 இருந்ததுன்னா அக்செப்ட் த நல் ஹைபோதிசிஸ். இங்கே இந்த H1ன்றது எல்லாருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். H1ன்றது நல் ஹைபோதிசிஸ். இது வந்து H0 சொல்ல மாட்டாங்க. H0 ஈக்குவல் டு நல் ஹைபோதிசிஸ், HA ஈக்குவல் டு HAன்னு இருக்கும். அது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் இட் டவுன் பண்ணுவோம் இதை. ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த H0ன்றது அது வந்து ஒரு நல்ல ஹைபோதிசிஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? இட் மீன்ஸ் தெர் இஸ் அ நோ கோரிலேஷன் பிட்வீன் தி டூ வேரியபிள் இன் த பாப்புலேஷன். என்னோட நல்ல ஹைபோதிசிஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தெர் இஸ் நோ கோரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இன் தி பாப்புலேஷன். டூ வேரியபிள்ஸ் மீன்ஸ் ஏஜ் விசஸ் வெயிட்டுக்கு நோ கோரிலேஷன் இந்த பாப்புலேஷன் இல்லைன்னு சொல்லுது. என்னோட ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, தேர் இஸ் அ கோரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள் இந்த பாப்புலேஷன் சொல்லுது. ஓகேவா? இப்போது இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ பாருங்கள், இங்கே சொல்லிடுவோம். கிரேட்டர் தென் 0.05 இருந்தால் நீங்கள் வந்து அக்செப்ட் த நல் ஹைபோதிசஸ். ஓகே, இதுவே என்னுடைய அதாவது என்னோட ப்ராபபிலிட்டி வேல்யூ, தட் இஸ் அ பி வேல்யூ. இந்த பி வேல்யூ வந்து இங்கே பாருங்கள் லெஸ் தென் 0.05 இருக்குது. அப்போனா ரிஜெக்ட் தி நல் ஹைபோதிசஸ், தட் இஸ் கால்ட் H0. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த H0 வந்து என்னோட ஹைபோதிசஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அதாவது வந்து தேர் இஸ் த நோ கோரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இந்த பாப்புலேஷன்றதை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா என்னோட பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 இருக்குது. அதனால நான் என்னோட ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் என்ன பண்ணுதான், அக்செப்ட் பண்ணிக்குது. என்னன்னா தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த டூ வேரியபிள். கரெக்டுங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதுதான் வந்து கோரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.